இப்போ சாலிட் ஸ்டேட்டில் வந்து கியூபிக் ஸ்ட்ரக்சர், அதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸு, அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து நீட்டில் இந்த சிலபஸ் இல்லை, பட் ஆனால் ஸ்டேட் போர்டில் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற அது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் கியூபிக், எளிய கனசதுரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய ஷேப் வந்து நம்மளுக்கு இப்படி இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு 8 கார்னர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இதான் சிம்பிள் கியூபிக். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/8 × 8. 8 கார்னரு, அதனுடைய கான்ட்ரிபியூஷன் 1/8 தான் இருக்கும். அதாவது நம்ம இப்போ ஒரு முழுசாக ஒரு ஸ்பியர் இருக்குது, அதை வந்து நம்ம 8ஆக கட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இந்த ஒரு பார்ட்டு மட்டும் தனியாக எடுத்து ஒரு கார்னரில் இருக்கும். இந்த மாதிரி 8 பார்ட்டி தனித்தனியாக வச்சோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அதில் இந்த 1/8 பார்ட் மட்டும்தான். ஸோ இப்போ 8 பார்ட்டி ஒன்றா சேர்த்தா நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு ஆட்டம் தான். ஸோ சிம்பிள் கியூபில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 1 தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாடி சென்டர் கியூப். அது பொருள் மைய கனசதுரம். நம்மளுக்கு கார்னரில் சேம் 8 கார்னர் தான். அதில் சென்டரில் வந்து முழுசாக ஒரு ஹோல் ஆட்டம் இருக்கும். அப்போ இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கார்னர் கான்ட்ரிபியூஷன் 1/8 + 1. ஸோ நம்ம இதை அடித்தோம்னா டோட்டலாக 2 ஆட்டம் இருக்கும். 2 அணுக்கள். இது வந்து 1 ஆட்டம் தான் இருக்கும், ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கும். ஸோ தேர்ட் ஒன்று ஃபேஸ் சென்டர் கியூபிக். முகப்பு மைய கனசதுரம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 8 கார்னரு ப்ளஸ் 6 ஃபேஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேஸ். இப்போ கார்னரில் 1/8 × 8 ப்ளஸ் ஃபேஸ் வந்து ½ கான்ட்ரிபியூஷன் × 6, 4 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஹெச்சிபி இந்த ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங் மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதில் பாருங்கள், நம்மளுக்கு நான் இதனுடைய 3 டைமென்ஷனல் மாடல் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோ கிளிப்பிங்கில். ஸோ அதை போய் பார்த்துக்கலாம். ஸோ மேலே வந்து நம்மளுக்கு 6 ஆட்டம் இருக்குது, கீழே அந்த வயலட் கலரில் கீழே 6 ஆட்டம் இருக்குது. அது இல்லாத 2 ஃபேஸ் இருக்குது. ஸோ அது வந்து இந்த டர்க்கிஷ் ப்ளூ அந்த மாதிரி இருக்காது. முழுசாக 3 ஆட்டம் வந்து உள்ள ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ நம்மளுக்கு மொத்தம் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் வந்து 12 இருக்குது ஆட்டமோட கால்குலேஷனுக்கு. கார்னரில் 12, கான்ட்ரிபியூஷன் வந்து 1/6, ஓகேவா. ப்ளஸ் ஃபேஸ் வந்து 2 ஃபேஸ் இருக்குது, கான்ட்ரிபியூஷன் வந்து 1/2 ப்ளஸ் 3 ஆட்டம் வந்து கம்ப்ளீட்டாக இன்டீரியராக உள்ளே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணால் எவ்வளோ கிடச்சிரும். 2, 1, 3. ஸோ 2 + 1 + 3. ஸோ 6 ஆட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெச்சிபியில் இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் மற்ற எல்லா டீட்டெயிலும் தனியாக ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்க்கலாம். இது ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சரோட மினிமலான வீடியோ தான் இது. ஸோ இதை பற்றி எலாபரேட்டான வீடியோ பின்னாடி நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பின்னாடி வந்து இதிலே கண்டினியூஸாக வந்து 3 டைமென்ஷனல் மாடலோட இருக்கும், அதை அப்படியே கண்டினியூஸாக பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம தியரிட்டிக்கலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது எக்ஸ்ப்ளனேஷன். பின்னாடி 3 டைமென்ஷனல் மாடலில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக. ஸோ இது வந்து சிம்பிள் கியூபிக், எளிய கனசதுரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பிள் கியூபிக்கில் வந்து பார்த்திங்க
நம்மளுக்கு மொத்தம் 8 கார்னர் இருக்குது. எட்ஜஸ் வந்து இதெல்லாம் வந்து எட்ஜுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எட்ஜஸ். இப்போ நம்மளுக்கு இதனுடைய ஆட்டம் கான்ட்ரிபியூஷன் என்ன சொல்லுவாங்க, அதாவது நம்மளுக்கு இந்த கார்னர் இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து இந்த ஒரு க்யூப் ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கணும். இப்போ நீங்கள் பாருங்களேன் இந்த இமேஜை, இந்த ஆட்டத்தோட ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ 1/8 தான் இருக்கும், 8ல் 1 பங்கு தான். நீங்கள் இப்போ இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இந்த அவங்க ஒரு பாலை 8ஆக வெட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இது 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 கீழே இருக்காது, 4ஐயும் ஒன்றா சேர்த்து நம்மளுக்கு ஒரு பால் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து 1/8 கான்ட்ரிபியூஷன். ஸோ அது கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து சிம்பிள் கியூபிக்கில், அதாவது எலி கணேசத்தில் வந்து ஒரே ஒரு அணு தான், ஒரே ஒரு ஆட்டம் தான். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் 1/8, அதாவது 1/8 × 8 நம்ம போடுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 1 தான் கிடைக்கும். இது வந்து சிம்பிள் கியூபிக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து பாடி சென்டர் கியூபிக்கு. ஸோ சேம் தான், 8 கார்னர் தான். ஆனால் 1/8 8 கார்னர்லேயும் அதே தான். நடுவில் இந்த கியூபோட சென்டரில் என்ன இருக்குன்னா ஒரு ஹோல் ஆட்டம் இருக்கும், முழுசாக ஒரு அணு இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பிசிசி பாடி சென்டர் கியூபிக்கில் 2 ஆட்டம்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த கார்னரில் இருக்கிற 8 ஒன்றா சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஆட்டம் கிடைக்கும், சென்டரில் முழுசாக ஒரு ஆட்டம் இருக்குது. அப்போ நம்மளுக்கு மொத்தம் 2 ஆட்டம் கிடைக்கும். இது வந்து எஃப்சிசி ஃபேஸ் சென்டர் கியூபிக், முகப்பு மைய கனசதுரம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு பாருங்கள், அந்த கார்னர்லேயே 8 ஆட்டம் இருக்குது, அதில் தான் 6 ஃபேஸ் இருக்குது. இது வந்து முகம் 6 ஃபேஸ். அதில் ஃபேஸில் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து ஆஃப் தான், 1/2 தான். அப்போ மொத்தம் நம்மளுக்கு 6 ஃபேஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ஆஃப் தான், நல்லா தெரியுது பாருங்கள் கட் பண்ணது. இங்கே ஆஃபாக வெட்டியிருக்காங்க, பாதியாக வெட்டியிருக்காங்க. அதே இது வந்து பாருங்கள் 1/4 தான், 1/8 வெட்டியிருக்காங்க இதை, ஒரு ஆட்டத்தை, ஒரு பாலை. அப்போ நம்மளுக்கு இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இதனுடைய ஃபேஸில் கான்ட்ரிபியூஷன் 1/2. அப்போ மொத்தம் 6 ஃபேஸ் இருக்குது. அப்போ மொத்தமாக 3 ஆட்டம். கார்னரில் 1/8 × 8 1. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி வந்து 4. அதாவது மொத்தம் 4 ஆட்டம்ஸ் இருக்கும். அதாவது 4 அணுக்கள் சேர்ந்து தான் ஒரு எஃப்சிசியை உருவாக்க முடியும். ஸோ இது வந்து ஹெச்சிபி ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து 6. ஸோ இதுதான் ஹெச்சிபி. ஸோ மேலே வந்து 6 ஆட்டம் இருக்குது, கீழே 6 ஆட்டம் இருக்குது. ஓகேவா? அது இல்லாத நம்மளுக்கு முழுசாக நடுவில் அந்த ரெட் கலரில் இருக்குது ஒரு ஆட்டம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்கும் உள்ள. ஸோ இதுவுமே டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 4 தான் வரும். அது நம்ம கால்குலேஷனாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த கால்குலேஷன் பார்த்திங்கன்னா புரியும். மற்றதில் இது வந்து ஹெச்சிபி. இங்கே நம்மளுக்கு டென்சிட்டி கால்குலேஷனும் பார்த்திங்கன்னா ஹெச்சிபிக்கும் சிசிபி ஆர் எஃப்சிசி ரெண்டுக்கும் சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் வேரி ஆகும், டென்சிட்டி சேமாக தான் வரும் இது ரெண்டுக்கும். ஸோ இதை வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டல் லேட்டைஸில் இப்படி தான் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அதாவது நம்மளுக்கு இப்போ ரெட் கலரில் இருக்கிறத வந்து நம்ம கேட்டையான், பிளாக் கலர் இருக்கிறத ஆனையான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் தான் அது அரேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஆனையான், கேட்டையான், ஆனையான். கீழேயும் அதே மாதிரிங்க பாருங்கள். கேட்டையான் கூட ஒரு ஆனையான் தான் டைரக்ட் அட்டாச்மெண்ட் இருக்குது, ஒரு ஆனையான் கூட ஒரு கேட்டையான் தான் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ரெட் கலர் வந்து கேட்டையான், எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு சோடியம் குளோரைடாக கூட நம்ம எக்ஸாம்பிளாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து கிறிஸ்டல் லேட்டஸ் வந்து அரேஞ்ச் ஆகும். ஸோ கால்குலேஷன் வந்து நான் டெரைவ் பண்ணதை முன்னாடி அட்டாச் பண்ணியிருப்பேன், அதை முன்னாடி பார்த்துக்கோங்க.